திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். பொதுவா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு அத்தியாவசியமான விஷயங்கள் தேவை. என்ன? அதாவது இருக்கக்கூடிய இருக்கிற இடம் ஒழுங்கா இருந்தா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்ப அந்த இருக்கிற இடம் அப்படிங்கிறது தான் அந்த வாஸ்து சாஸ்திரம். அப்ப இந்த வாஸ்து சாஸ்திரத்தை யார் ஒருத்தர் சரியா பயன்படுத்துறாங்களோ, இன்னைக்கு இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பயன்படுத்தாதவங்க யாருமே இல்லை. எல்லாருமே பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. சில பேர் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை, வாஸ்து நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட நிறைய பேர்த்த நான் பார்த்துட்டேன். அவங்க அதற்குண்டான ஆயத்தமா தான் மறைமுகமா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாஸ்துல பாத்தீங்கன்னா திசைகள் அப்படிங்கிறது 8 எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நம்ம 16 திசைகளை மூலமாக தான் ஒருத்தருக்கு வாஸ்து பார்த்து நம்ம அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு அப்படிங்கக்கூடிய அந்த 8 திசைகள்ல இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய அந்த திசை தான் ஒரு ஒரு மனிதனுடைய ஆணிவேர், கட்டடத்துடைய ஸ்ட்ராங் பேஸ் மட்டம் அப்படிங்கிற பாத்தீங்களா. கட்டடம் ஸ்ட்ராங்கா, பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் எல்லா கட்டடத்தையும் அடுத்தடுத்து அடுக்கி கட்டிட்டு போயிட்டே இருக்க முடியும். அப்ப கட்டடத்தின் அஸ்திவாரம் என்பதே தென்மேற்கு மூலை தான். அப்ப தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி, ஒருத்தர் நெருதி மூலையுமாங்க, ஒருத்தர் கன்னி மூலையுமாங்க, ஒருத்தர் குபேர மூலையுமாங்க. அது அவங்கவுங்களுடைய ஊர் வழக்கத்தின்படி போறது. அப்ப இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது நிலத்தத்துவம் உள்ள இடம் தான் இந்த தென்மேற்கு மூலை. எப்பேற்பட்ட ஒரு பிளாட் ஒருத்தர் வாங்குறாங்க, ஒரு 60க்கு 40, ஒரு 80க்கு 60 அப்படின்னு ஒரு இடத்தையே வாங்கினா கூட அந்த வீடு அப்படிங்கக்கூடிய பகுதியை கொண்டே தென்மேற்கு மூலையில கட்டி தான் அந்த தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கிழக்குல அதிக காலி இடமாகவும், வடக்கு பக்கம் அதிக காலி இடமாகவும், தெற்கு மேற்குல அவங்க நடந்து போற அளவுக்கு, சுற்று இடத்துல நடந்து போற அளவுக்கு ஒரு 3 அடி அப்படிங்கக்கூடிய ஒரு 3 2 அவங்களுக்கு தகுந்தாற் போல ஒரு வடிவமைக்கிறாங்க. அப்ப அந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது நிலத்தத்துவம் பொருந்தி உள்ள ஒரு இடம். அதுதான் ஒரு கட்டடத்துடைய அஸ்திவாரமே. அதுதான் அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்லாம நீங்க எத்தனை மாடி கட்டினீங்கனாலும் கேட ஆட்டம் கலந்து போயிடும். அப்ப ஒரு வீட்டை தென்மேற்கு மூலையில தான் நிலையாக நிறுத்தணும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எக்காரணத்து கொண்டும் இப்ப இந்த தென்மேற்கு மூலை வீடு கட்டக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கணும், அப்படி எப்படி இருந்தா அவங்களுக்கு அந்த மூளை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். எப்படி எப்படியெல்லாம் இல்லாம இருக்கணும், அப்படி இருந்தா அவங்களுக்கு எந்த விதமான துரஸ்தத்தை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான காணொலி. அப்ப இந்த தென்மேற்கு மூலைங்கக்கூடிய அந்த நெருதி மூலை எக்காரணத்தை கொண்டும் நீண்டு வரக்கூடாதுன்னு என்ன, இந்த 90 டிகிரிக்கு இப்படி கரெக்டா இப்படி டிகிரி 90 டிகிரிக்கு இல்லாம அந்த மூளை இழுத்துக்கிட்டு இருக்குதுன்னா இடமே அப்படி முக்கோணமா கிராஸா போறது. அப்ப தென்மேற்கு மூலை இழுத்தா கண்டிப்பாக அந்த இடம் சிறப்பான இடமே கிடையாது. அப்படி வாங்கினவங்க அந்த தென்மேற்கு மூலையை சரி செய்துதான் கட்டி ஆகணும். அதாவது தென்மேற்கு மூலை 90 டிகிரிக்காக சுத்தமா கரெக்டா இருக்கணும். ஏன் அந்த இடத்த சுத்தமா சரியா கரெக்டா இருக்கணும்னு நம்ம ஏன் திருப்பி சொல்றோம்னா, தென்மேற்கு அப்படிங்கிறது ராகுவுடைய மூலை. அந்த ராகு அப்படிங்கிறது கோச்சாரத்திலே பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுகள் மூலமா தான் நிறைய சிரமங்களை மக்கள் அனுபவிப்பாங்க. அப்ப என்னன்னா ராகு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நல்ல வாழ்ந்த மனிதரையும் ஒரு தவறான வழிக்கு கொண்டே விடுறதும் இந்த ராகு பகவான் தான். அதே மாதிரி ரொம்ப டைமே சரியில்லாம ரொம்ப அதாவது நல்லா மோசமா இருந்தவங்க கூட திடீர்னு பாத்தீங்கன்னா சரியான பீக்குக்கு அந்த ராகு திசையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் சில பேர் அடைஞ்சிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஜாதகத்தை ராகு திசை ராகு புத்தி எப்போ வந்ததோ அப்பதான் தவறான பழக்க வழக்கங்கள், அதாவது அவங்களுக்கு சக்திக்கு தகுந்தாற் போல் தவறான பழக்க வழக்கங்கள்லாம் வருது. அது என்னன்னா இந்த ராகுவின் மூலம் தான் எல்லாமே நடக்குது. ராகு தான் ஒருத்தருடைய துன்பத்திற்கு அதிக அளவுக்கு காரணம். அப்ப இந்த ராகு மூலைய சரியா ஒருத்தர் அமைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தென்மேற்கு மூலையோடைய பதிவு. அப்ப இந்த தென்மேற்கு மூலை 90 டிகிரிக்காக இருக்கணும். தென்மேற்கு மூலையில தான் நீங்க வீட்டை அமைக்கணும். அப்படி அமைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய யோகம். ஒரு குடும்பத்துல ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமா வாழக்கூடிய, சந்தோஷமா அயன சயன சுகம் அப்படிங்கக்கூடிய படுக்கை அறைக்கு உகந்த இடமே அந்த தென்மேற்கு மூலையில தான் நீங்க படுக்கை அறையா அமைக்கணும்.
இந்த தென்மேற்கு மூலையில தான் நம்ம அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த வரவு செலவு அப்படிங்கக்கூடிய பணத்தை, நகைகளை இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய இடம் தென்மேற்கு மூலையில வடக்கு பார்க்க மாதிரி அல்லது கிழக்கு பார்க்க மாதிரி அந்த பீரோக்களை சரியாக வைக்கக்கூடிய இடமே அந்த தென்மேற்கு மூலை தான். அதே மாதிரி இந்த தென்மேற்கு மூலை எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில உயரமான இடத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிற இடத்த எக்காரணத்து கொண்டும் நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடாது. தவறாக பயன்படுத்துறதுங்கிறது நம்ம எப்படிங்கிறது பார்ப்போம். இந்த தென்மேற்கு மூலைய ஒரு மேல் மாடி கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிடுறாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறாங்க அப்படின்னா இந்த தென்மேற்கு மூலைக்கு தான் நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மூலையில தான் ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் கட்டுறதுனாலுமே அந்த ரூமை தான் அதிகமா பயன்படுத்தணும். இந்த தென்மேற்கு மூலையில தான் மேல்நிலை தண்ணீர் தொட்டி, அது தரைக்கு மேல வந்துட்டாலும் சரி இல்ல வீட்டுடைய மேல் மாடியில் வந்தாலும் மேல்நிலை தண்ணீர் தொட்டி அப்படிங்கிறத நம்ம தென்மேற்கு மூலையில அமைச்சாதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், யோகம். யாராருக்கெல்லாம் அதே மாதிரி யாராருக்கு எல்லாமே இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தென்மேற்கு மூலையில யாராரு அது மேற்கு நிறுதியிலையோ, இப்ப தென்மேற்கு மூலைனா 2 திசைகள் இருக்குது. தென்மேற்கு மூலையும் நிறுதி மூலையும்போம். அது மேற்கு பக்கம் இருந்தா அது மேற்கு தென்மேற்கு, அதாவது மேற்கு நிறுதி மூலையும்போம். அதே தெற்கு பக்கத்துல இருந்ததுன்னா தெற்கு நிறுதியும்போம். அப்ப இந்த தெற்கு நிறுதியிலையோ மேற்கு நிறுதியிலையோ வீட்டுடைய தலைவாயில்னு ஒண்ணு இருந்துட்டா வாழ்க்கையில அவங்க அத்தோடு முடிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி அவங்களுடைய லைஃப்ல எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு. அப்ப இந்த தென்மேற்கு மூலையில எக்காரணத்து கொண்டும் தலைவாயில் இருந்தால் அது துரதிர்ஷ்டம். அதே தென்மேற்கு மூலையில எக்காரணத்து கொண்டும் ஜன்னல்கள் வரவே கூடாது. இருந்தா அது கண்டிப்பா அவங்க சிக்கலான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி 2 பேர்த்துக்குள்ள அந்த ஊடுருவல் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அதே இந்த தென்மேற்கு மூலையில மேற்கு நிறுதியில் இருந்தோ அல்லது தெற்கு நிறுதியில் இருந்தோ ஒரு தெரு குத்தல், தெருக்குத்தல் அப்படிங்கிறது குத்துனாவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவர்களுடைய கேரக்டர் வாய்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் நீங்க கண்கூட பார்க்கலாம். தேவையில்லாத அவங்கள பத்தி வதந்திகள் வரும். முதல்ல தவறான செய்திகள் தங்களுடைய காதுகளுக்கு ஒழுகும். அடுத்தது நீங்களே அவங்களோட தவறான வழிபோக்குக்கு தான் போறாங்க அப்படிங்கிறது நீங்களே கண்ணுல பார்க்கலாம். நிறைய பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்ப தெருக்குத்து அப்படிங்கிறது வரவே கூடாது. எக்காரணத்து கொண்டும் இந்த தென்மேற்குல தான் கழிவு அறை அமைக்கக்கூடாது. கழிவு அறை அப்படின்னா என்னன்னா டாய்லெட் ரூம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த டாய்லெட் ரூம் எக்காரணத்துக்கு கூட அந்த மூலையில அமைக்கவே கூடாது. அமைச்சாங்கன்னா நிச்சயம் அங்கு யோகமாக இருக்காது, அவயோகமாக துரதிருஷ்டமாக தான் இருக்கும். கடன் சுமைகளுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி இந்த தென்மேற்கு மூலையில நிலத்தடியில போரு, கிணறு, செப்டிக் டேங்கு அல்லது வாட்டர் டேங்கு இது மாதிரி எது இருந்தாலுமே அவங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் நிச்சயமா கிடையாது. சங்கடங்கள், வருத்தங்கள், மன கஷ்டங்கள், தேவையில்லாத உடம்பு ரீதியாக நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், கொழுப்பு கட்டிகள் சார்ந்த பிரச்சனைகள், புற்று சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடிப்பழக்கம், தவறான நடத்தைகள், இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய மூலையே இந்த தென்மேற்கு மூலை தான். அப்ப இந்த தென்மேற்கு மூலையை நீங்க சரியாக பயன்படுத்தணும். தென்மேற்கு மூலை 90 டிகிரிக்காக அக்யூரேட்டா இருக்கணும். இப்படி இருந்தா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். நான் இரண்டாவதா சொன்ன மாதிரி அவயோகத்தை கொடுக்குற மாதிரி இந்த தென்மேற்கு மூலையில அதே மாதிரி வீட்டுக்குள்ள படிக்கட்டு, தென்மேற்கு மூலையில வீட்டுக்குள்ள அந்த படிக்கட்டு அப்படிங்கறத அமைச்சாலுமே குடும்ப விரிசல்கள் ஆகும். உங்களுக்குள்ள குடும்பத்துல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது, கருத்து வேறுபாடு போகும். அப்ப இந்த தென்மேற்கு மூலைய நீங்க எந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி சரியாக பயன்படுத்துனீங்கன்னா மிகப்பெரிய யோகம். சில பேர் தென்மேற்கு அறையில ஸ்டோர் ரூமா பயன்படுத்தலாம், சூப்பரா இருக்கும். தென்மேற்கு மூலைய நிறைய பேர் சொல்றாங்க பூஜை அறை அமைக்க கூடாது. நான் நிறைய 30 வருஷத்துக்கு மேல பார்த்தாச்சு, அமைச்சாச்சு, நல்லாவே இருக்காங்க. பூஜை அறை அமைக்கிறதுக்கு உகந்தது. ஆனா படுக்கை அறைக்குள்ள போய் அந்த பூஜை அறைக்குள்ள போகக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம்.
ஒரு 16க்கு 10 ரூம் இருக்குது, ஒரு 20க்கு 10 இருக்குதுன்னா ஒரு 16க்கு 10 ரூம்பா வச்சுக்கிட்டு அதை ரெண்டா தடுத்து தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய இடத்த வந்து பூஜை ரூம்பா வச்சுக்கிட்டு பீரோ வைக்கிறதுக்கு பணம் புழங்குறதுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய இடத்த ஒரு பூஜை அறையா பயன்படுத்தலாம்னா சிறப்பா பயன்படுத்தலாம். அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நம்ம நடைமுறையில பார்த்தாச்சு. நீங்க உதாரணத்துக்கு காட்ட சொன்னா நம்ம 1000 வீடை காட்டலாம். காட்டுற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த தென்மேற்கு மூலை யோகத்தை கொடுக்கணும்னா நாம் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருந்தா அது யோகத்தை கொடுக்கும். இரண்டாவதா சொன்ன மாதிரி அந்த தென்மேற்கு மூலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா குடும்பத்துல நிம்மதி இல்லாத வாழக்கூடிய தன்மை கொடுக்கும். ஏன்னா அங்கதான் ராகு பகவான் குடியிருக்கக்கூடிய இடம். ராகுன்னு என்ன? பொதுவா எதையும் பெரிதுபடுத்தி பேசுவது. ராகு அப்படின்னா ஒரு வியாதிகளை பரப்புவது, வதந்திகளை அதிகமாக வெளிப்படுவது, கெட்ட குணங்கள் பரவுறது. அப்ப இந்த ராகு பாதிக்கப்பட்டால் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கணுமோ அந்த அளவுக்கு உங்கள் மேல் அந்த வீட்டில் இருப்பவர்கள் மேல் தவறான எண்ணங்கள் வரக்கூடும். அந்த மூளையை மட்டும் கரெக்டா ஹேண்டில் பண்ணி புதுசா வீடு கட்டுறவங்க 90 டிகிரிக்காக தெருக்குத்தல் இல்லாம இடத்த வாங்குங்க, கிணறு போர் இல்லாம இடமா வாங்குங்க. முக்கியமா அந்த தென்மேற்கு மூலைங்கிறது இருக்கிற இடத்திலேயே மிகவும் உயரமான இடங்களாக இருக்க வேண்டும். உயரமான மலைகள் இருந்தா சிறப்பு, உயரமான மரங்களை வளர்த்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி இருந்தா அது யோகத்தை கொடுக்கும், மாற்றி இருந்தா அது அவயோகத்தை கொடுக்கும். இப்படி சொல்லி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.